வணக்கம். நீரில்லா நெற்றிப்பால் ஆறில்லா ஊர் பால் என்பது முன்னோருடைய வாக்கு. அதற்கு அர்த்தம் என்ன அப்படின்னா, நீர்னா திருநீர், திருநீர் இல்லாத நெற்றி பால் நெற்றின்னு சொல்றாங்க. பால்னா வீணா போனது, பாழாய் போனது அப்படின்னு அர்த்தம். அதனால நாம் அனைவரும் சுப அசுப நிகழ்வுகள் எது செய்தாலும் சரி, சுப நிகழ்ச்சிகள், கிரகப்பிரவேசம், கல்யாணம் போன்ற சுப நிகழ்வுகளா இருந்தாலும், முன்னோர்களுக்கு உண்டான கர்மாக்களாக இருந்தாலும், சிரார்த்தம் தர்ப்பணம் போன்ற கர்மாக்களாக இருந்தாலும் நெத்திகை இட்டுக்கணும் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான ஒரு கடமை. சைவர்கள் விபூதியும், வைஷ்ணவர்கள் திருநாம பட்டையும், மத்வர்கள் இந்த நிலாப்பர மாதிரி இருக்கும் கோபிச்சந்திரன் சொல்லி அதையும் அவங்க சம்பிரதாயத்தின்படி கண்டிப்பாக இட்டுக்கொண்டுதான் செய்ய வேண்டும். வைஷ்ணவர்கள்லயே 2 வகை இருக்கு, வடகலை தென்கலைன்னு. அவங்க முன்னோர்கள் எதை சரியாக பயன்படுத்தினார்களோ அதன்படி நாம் சரியாக நமது முன்னோர்கள் வழிவகையாக அந்த நெத்திகையை இட்டுக்கொண்டு நன்மை வைபடி கேட்டுக்கொள்கிறேன். நன்றி.